அனைவருக்கும் வணக்கம். இன்று வரமகாலட்சுமி பூஜைன்றது நிறைய பேரால கொண்டாடப்படுறது. இன்னைக்கு இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, யாராவது பண்ண முடியாம இருப்பாங்க. ஃபிசிக்கலா ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷனால பண்ண முடியாம போயிருப்பாங்க. மென்டலா சில பிரச்சனைகளால நான் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை ஏதோ ஒரு சூழ்நிலை எல்லோருக்குமே இந்த சூழ்நிலைன்றது ஒரே மாதிரி அமையுமானா அப்படிலாம் அமையாது. எல்லோர் வீட்லேயும் சூழ்நிலை வெவ்வேறாக தான் இருக்கும். என் வீட்டில் வேறு மாதிரி இருக்கும், உங்கள் வீட்டில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்குள்ள அந்த சின்ன வருத்தம் இருக்கும் இல்லையா, என்னால் பண்ண முடியாமல் போச்சு இந்த வருஷம் அப்படின்ட்டு அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. கடவுளுக்கு எல்லாரும் பற்றியும் தெரியும், எல்லோரும் கடவுளோட பிள்ளைகள் தான். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் நீங்கள் ஒரு சின்னதாக விளக்கேற்றி கனகதாரா ஸ்தோத்திரமோ ஆர் லக்ஷ்மி சரஸ்வர நாமமோ ஏதோ ஒரு சோத்திரத்தை போட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் பூஜை அறைக்கு என்னால் போக முடியலன்னு சொன்னாலும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த பிரீத்தியும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம என்னால் பண்ண முடியல, ஃபிசிக்கலாக எனக்கு ஏதோ ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனை அது இது அப்படி சொல்லி நம்ம மனசை நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறத விட எது நம்மளால் பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருந்துகிட்டே இருக்கலாம். அது கண்டிப்பாக எந்த ஒரு குறையும் இல்லாத கடவுள் நம்மளை கண்டிப்பாக நல்லபடியாக வச்சுப்பார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்கள மிஞ்சி யாருமே கிடையாது. அவங்களுக்கு போய் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு இது பிரச்சனையால் தான் நான் என்னால் பண்ண முடியலன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்குது. ஸோ நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த வருடம் இதுக்கு மேலே சிறப்பாக பண்ணி உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.